பகுஜன் சமாஜ் கட்சியின் தமிழ்நாடு தலைவராக இருந்த ஆம்ஸ்ட்ராங் படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் ஒட்டுமொத்த நாட்டையே உலுக்கியுள்ளது. சென்னை மாநகர காவல் ஆணையராக செயல்பட்டு வந்த சந்தீப் ராய் ரத்தோர் பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளார். பகுஜன் சமாஜ் கட்சியின் தேசிய தலைவர் மாயாவதி தமிழ்நாட்டில் சட்ட ஒழுங்கு சரியில்லை என்று கடுமையாக விமர்சித்திருந்தார். சென்னையின் 110வது கமிஷனராக பொறுப்பேற்றுள்ள ரவுடிகளுக்கு அவங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லிக் கொடுக்கணும். தற்போது சிறையில் உள்ள சவுக்கு சங்கர் மீது குண்டர் சட்டம் பாய்வதற்கும் அப்போதைய ஏடிஜிபியாக இருந்த அருணின் உத்தரவுதான் காரணம் என்று சொல்லப்பட்டு வந்தது. யார் இந்த அருண் ஐபிஎஸ்? பகுஜன் சமாஜ் கட்சியின் தமிழ்நாடு தலைவராக இருந்த ஆம்ஸ்ட்ராங் படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் ஒட்டுமொத்த நாட்டையே உலுக்கியுள்ளது. ஆம்ஸ்ட்ராங்கின் இறுதிச் சடங்குக்கு வந்த பகுஜன் சமாஜ் கட்சியின் தேசிய தலைவர் மாயாவதி தமிழ்நாட்டில் சட்ட ஒழுங்கு சரியில்லை என்று கடுமையாக விமர்சித்திருந்தார். அதேபோல பல்வேறு எதிர்க்கட்சிகளும் திமுக அரசின் சட்டம் ஒழுங்கு பற்றி கேள்வி எழுப்பியுள்ள நிலையில் தமிழ்நாடு அரசின் அதிரடி அறிவிப்பு வெளியாகியுள்ளது. சென்னை மாநகர காவல் ஆணையராக செயல்பட்டு வந்த சந்தீப் ராய் ரத்தோர் பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளார். மறுபுறம் இவரின் பொறுப்புக்கு சட்டம் ஒழுங்கு ஏடிஜிபியாக செயல்பட்டு வந்த அருண் ஐபிஎஸ் நியமிக்கப்பட்டுள்ளார். யார் இந்த அருண் ஐபிஎஸ்? சென்னையின் 110வது கமிஷனராக பொறுப்பேற்றுள்ள அருண் 1998ஆம் ஆண்டு ஐபிஎஸ் பேட்சில் இருந்து வந்தவர். தமிழ்நாடு காவல்துறையில் பல அதிகாரமிக்க பொறுப்புகளை வகித்து வந்த ஐபிஎஸ்களில் ஒருவர் அருண். பட்டியல் சமூகத்தைச் சேர்ந்த இவர் சென்னை பல்கலைக்கழகத்தில் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிப்பையும் உஸ்மானியா பல்கலைக்கழகத்தில் காவல்துறை மேலாண்மை பிரிவில் பட்டய படிப்பும் முடித்துள்ளார். அருணின் ஐபிஎஸ் கனவு இன்ஜினியரிங் படிப்பதற்கு முன்னரே தொடங்கிவிட்டது. இன்ஜினியரிங் படிக்கும் போது டாப்பர் மாணவராக இருந்த இவர் கராத்தே மற்றும் தற்காப்பு கலைகளிலும் தீவிர ஆர்வம் காட்டி வந்துள்ளார். இன்ஜினியரிங் படிப்பை முடித்த பின்னர் யூபிஎஸ்சி தேர்வில் வெற்றி பெற்றார். பொதுவாகவே யூபிஎஸ்சி தேர்வு எழுதுகிறவர்களின் முதல் விருப்பம் ஐஏஎஸ் பணியாகவே இருக்கும். ஆனால் இவரோ ஐபிஎஸ் பதவியை விரும்பி தேர்ந்தெடுத்துக் கொண்டார். இவரின் ஐபிஎஸ் பயிற்சியை சோதிக்கும் வகையில் நாங்குநேரி, தூத்துக்குடி ஆகிய உட்கோட்டங்களில் உதவி காவல் கண்காணிப்பாளராக பணியமர்த்தப்பட்டார். பின்னர் கரூர், கன்னியாகுமரி, திருப்பூர் ஆகிய மாவட்டங்களில் காவல் கண்காணிப்பாளராக பணியாற்றினார். சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகளை கையாளுவதில் கைதேர்ந்த இவர் கட்ட பஞ்சாயத்தை ஒடுக்குதல், லாட்டரி சோதனை, ரவுடிகளை கைது செய்வது என பரபரப்பாக செயல்பட்டு வந்துள்ளார். பின்னர் சென்னை அண்ணாநகர் மற்றும் பரங்கிமலை ஆகிய இடங்களில் துணை ஆணையராக பணியாற்றி வந்தார். அதோடு தமிழ்நாடு குற்ற புலனாய்வு துறையில் காவல் கண்காணிப்பாளராக பணியாற்றிய இவர் 2012ஆம் ஆண்டு காவல்துறை டிஐஜியாக பதவி உயர்வு பெற்று திருச்சி சரக காவல்துறை துணைத் தலைவரானார். அதன் பிறகு சென்னை மாநகரில் போக்குவரத்து மற்றும் சட்டம் ஒழுங்கு இணை ஆணையராக பணியாற்றினார். பின்னர் 2016ஆம் ஆண்டு காவல்துறை ஐஜியாக பதவி உயர்வு பெற்று திருச்சி மாநகர காவல் ஆணையராக பணியாற்றத் தொடங்கினார். அந்த சமயம் திருச்சியில் கொடிகட்டி பறந்த லாட்டரி விற்பனைக்கு எதிராக நடவடிக்கை எடுத்தார் அருண். திருச்சி மாநகரில் லாட்டரி விற்பனைக்கு மூளையாக செயல்பட்ட சுமார் 20 பேரை அதிரடியாக கைது செய்தார். அது மட்டுமல்லாமல் லாட்டரி கும்பலுக்கு துணை போன 11 போலீசாரை அதிரடியாக டிரான்ஸ்பர் செய்ய உத்தரவிட்டார். அதோடு திருச்சியில் குழந்தைகளுக்கான மாபெரும் இலவச இதய சிகிச்சை முகாம் ஒன்றையும் நடத்தி காட்டினார். இதில் பல குழந்தைகளின் இதய பிரச்சனைகள் சரி செய்யப்பட்டது. பின்னர் சென்னை போக்குவரத்து கூடுதல் காவல் ஆணையராக அருண் பொறுப்பு வகித்து வந்தார். அப்போது இவரின் தலைமையில் சென்னையில் உள்ள விபத்து ஏற்படும் பகுதிகளை கண்டறிந்து அந்த பகுதியில் பல்வேறு தடுப்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டார். இதன் காரணமாக சென்னையில் விபத்துக்கள் ஓரளவு குறையத் தொடங்கியது. இப்படி பல ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வந்த அருண் மீது குற்றச்சாட்டுகளும் இல்லாமல் இல்லை. 2019இல் நாடாளுமன்ற தேர்தலின் போது அதிமுக அரசுக்கு ஆதரவாக செயல்படுவதாக கூறி 10 போலீஸ் அதிகாரிகளின் பெயர்களை குறிப்பிட்டு இந்திய தலைமை தேர்தல் ஆணையர் மற்றும் தமிழக தேர்தல் அதிகாரிக்கு திமுகவின் அமைப்பு செயலாளரான RS பாரதி புகார் மனு ஒன்றையும் அளித்திருந்தார். அந்த பட்டியலில் சென்னை போக்குவரத்து கூடுதல் காவல் ஆணையராக பணியாற்றி வந்த அருண் பெயரும் இடம்பெற்றது. அந்த சமயம் ஆளுங்கட்சிக்கு ஆதரவாக செயல்படுவதாக கூறி அருண் உட்பட பல அதிகாரிகள் மீது அப்போதைய எதிர்க்கட்சியான திமுக தொடர் குற்றச்சாட்டுகளை முன்வைத்து வந்தது. பின்னர் 2021ஆம் ஆண்டு மீண்டும் திருச்சி மாநகர காவல் ஆணையராக 2வது முறையாக பொறுப்பு வகித்தார் அருண். திமுக ஆட்சி பொறுப்பேற்றாலும் இவரின் அதிரடி நின்றுவிடவில்லை. அந்த சமயம் திருச்சியில் தொடர் கொலைகள் மற்றும் சமூக விரோத செயல்களில் ஈடுபட்டு வந்த மொத்த ரவுடிகளின் பட்டியலையும் தயாரித்தார் அருண். பின்னர் வெறும் 3 நாள்களில்
120க்கும் மேற்பட்ட ரவுடிகளை கைது செய்து அதிரடி கிளப்பினார் இவர். இவரின் அதிரடி நடவடிக்கையால் பல ரவுடிகள் வெளியூர்களுக்கு சென்று தலைமறைவாகினர். அப்போதும் விடாமல் தனிப்படை அமைத்து அவர்களை கைது செய்ய உத்தரவிட்டார் காவல் ஆணையர் அருண். ரவுடிகளுக்கு யார் அடைக்கலம் கொடுத்தாலும் அவர்கள் மீதும் நடவடிக்கை பாயும் என கராராக உத்தரவும் பிறப்பித்தார் அருண். இதனால் திருச்சி மாவட்டம் முழுவதும் அருண் IPS என்ற பெயர் பரவலாக உச்சரிக்கப்பட்டு வந்தது. அதைத் தொடர்ந்து 2022ஆம் ஆண்டு கூடுதல் DGPயாக பதவி உயர்வு பெற்று தமிழ்நாடு குடிமைப் பொருள் வழங்கல் குற்ற புலனாய்வு பிரிவில் பணியாற்றினார். அதையடுத்து கடந்த ஆண்டு ஆவடி காவல் ஆணையராக செயல்பட்டு வந்தவர் அங்கேயும் தனது சிறப்பான பணிகளை மேற்கொண்டு வந்தார். அப்போது பணத்தகராறு, சொத்து தகராறு, வழித்தட தகராறு போன்ற சிவில் விவகாரங்களில் போலீசார் தலையிடக்கூடாது என்றும் உத்தரவிட்டார். ஆவடி பகுதியில் நிலப்பிரச்சனை மற்றும் பணத்தகராறு போன்ற விவகாரங்களில் காவல்துறையினர் மறைமுகமாக தலையிடுவதாக குற்றச்சாட்டு எழுந்ததே அதற்கு காரணம். பின்னர் அங்கிருந்து சென்னையின் சட்டம் ஒழுங்கு ADGPயாக கடந்த ஆண்டு நியமனம் செய்யப்பட்டார். அந்த சமயம்தான் இவர் மீது பல்வேறு அவதூறுகளை பரப்பும் விதமாக பேசி வந்தார் யூடியூபர் சவுக்கு சங்கர். அதைத் தொடர்ந்து காவல்துறை அதிகாரிகள் மற்றும் பெண் காவலர்கள் குறித்து அவதூறு பரப்பும் வகையில் பேசிய சவுக்கு சங்கர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. அது மட்டுமல்லாது சமூக வலைதளங்களிலும் IPS அதிகாரியான அருண் மீது கடும் விமர்சனங்களை முன்வைத்து வந்தார் சவுக்கு சங்கர். தற்போது சிறையில் உள்ள சவுக்கு சங்கர் மீது குண்டர் சட்டம் பாய்வதற்கும் அப்போதைய ADGPயாக இருந்த அருணின் உத்தரவுதான் காரணம் என்று சொல்லப்பட்டு வந்தது. இத்தகைய சூழலில்தான் பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் சென்னை பெரம்பூரில் 8 பேர் கொண்ட கும்பலால் படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இந்த விவகாரம் தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு பற்றிய கேள்வியை எழுப்பியுள்ளது. எதிர்க்கட்சிகள் திமுக அரசு மீது கடும் விமர்சனம் செய்து வரும் நிலையில் சென்னை மாநகர காவல் ஆணையராக இருந்த சந்தீப் ராய் ரத்தோர் மாற்றப்பட்டு அவருக்கு பதிலாக அருண் நியமிக்கப்பட்டுள்ளார். புதிதாக சென்னை மாநகர் காவல் ஆணையராக பொறுப்பேற்றுள்ள அருண் IPS சென்னையில் ரவுடிசத்தை கட்டுப்படுத்துதல், காவல்துறையில் உள்ள லஞ்ச விவகாரத்தில் நடவடிக்கை எடுத்தல், கட்ட பஞ்சாயத்துக்கு எதிரான விஷயங்களுக்கு முன்னுரிமை அளித்து செயல்படுவேன் என சூளுரைத்திருக்கிறார் அருண். சட்டம் ஒழுங்கு விவகாரத்தில் கரார் நடவடிக்கை எடுக்கும் அருண் IPS சென்னை காவல் ஆணையராக எப்படி செயல்பட போகிறார் என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம்.